வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. காதலர் தினத்தில் ஒரு மனைவி தன் கணவனிடம் வருத்தத்துடன் சொன்னாள், இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாவது என்னை ஆச்சரியப்படுத்தியதா? ஆனால் அவள் அறியாத ஒரு ரகசியம் இருந்தது. 6 வருடங்களாக அவன் பத்திரமாக வைத்திருந்த அந்த சிறிய பெட்டியில் என்ன இருந்தது தெரியுமா? வாருங்கள் கதைக்குள் போகலாம். இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி. உலகமெங்கும் காதலர் தினம் கொண்டாடப்படும் நாள். சமையலறையில் கணவன் விஷ்ணுவிற்காக மதிய உணவை கட்டி கொண்டிருந்த பிருந்தா உணவறையில் அவசரமாக காலை உணவான இட்லியை விழுங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். விஷ்ணு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறான். கை நிறைய சம்பளம் வந்தது. ஒரு சின்ன கெட்ட பழக்கமும் இல்லை. தோற்றத்திலும் எந்த குறையும் இல்லை. பார்க்க கம்பீரமாக மிடுக்குடன் இருந்தான். அவள் மீதும் குழந்தைகள் இருவர் மீதும் அளவில்லாத அன்பு வைத்திருந்தான். மொத்தத்தில் ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக இருந்தான். ஆனாலும் பிருந்தாவின் மனதினுள் ஒரு சிறு குறை மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. பிறந்த நாள், பண்டிகைகள் என எந்த சிறப்பு நாளிலும் விஷ்ணு எந்த விதமான குறையும் வைத்ததில்லை. எப்போதும் அவள் கேட்பதை அவன் உடனே வாங்கித் தருவான் என்பது அவளுக்கு தெரியும். விலையுயர்ந்த பொருளாக கேட்டாலும் கூட முகத்தை சுளிக்காது வாங்கி தருவான். ஆனால் அவள் படித்த காதல் கதைகளில் அப்படி இல்லையே. மனைவி சொல்லாமலே கணவன் அவளின் மனமறிந்து அல்லவா பரிசுகளை வாங்கி தர வேண்டும். ஏனோ விஷ்ணு இன்று வரை எதையுமே அவள் சொல்லாது அவளுக்கென வாங்கி தந்ததில்லை. அவளாக கேட்டு பெற்றுக்கொள்ளும் வைர மோதிரத்தை விட அவனாகவே வாங்கி தரும் சின்ன ரோஜா பூவும் கூட அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும். அது அவனுக்கு ஏன் இன்னமும் புரியவில்லை. திருமணமான இந்த 6 ஆண்டுகளில் அவளுடைய பிறந்த நாள், அவர்களின் திருமண நாள் என்று ஒவ்வொன்றிற்கும் அவனிடம் இருந்து ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்டை எதிர்பார்த்து அவள் ஏமாந்து போய் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வருடமும் அது போன்ற சிறப்பு நாட்களில் அவளை கடைக்கு அழைத்து சென்று அவளுக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ள சொல்வான் விஷ்ணு. பல கதைகளை படித்து திரைப்படங்களை பார்த்து ஏதேதோ எதிர்பார்த்திருந்த பிருந்தாவிற்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தன் கணவன் அதுபோல் ரொமான்டிக் ஹீரோவாக இல்லையே என்ற ஏமாற்றம் இருந்தது. மனதினுள் வருத்தம் இருந்தாலும் அவள் இதுவரை அவனிடம் கதை பற்றி சிறு கோடிட்டு கூட காட்டியதில்லை. பிருந்தா, நான் கிளம்புறேன், கதவை தாள் போட்டுக்கோ. அவளின் கையில் இருந்த லஞ்ச் பேக்கை வாங்கியபடி அவன் சொன்னதில் நன உலகிற்கு வந்தவள், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள். ஒரு சின்ன புன்னகையுடன் தலையசைத்தவன், என்ன ஆச்சு? ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்த போல இருக்கு. ஒரு சில வினாடிகள் தயங்கி விட்டு, பெரிசா ஒண்ணுமில்லை, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்றாள் புன்னகையுடன். ஓ, ஆனால் நமக்கு இது போல் தனியா ஸ்பெஷல் டே எதுவும் வேண்டாமே, நமக்கு எல்லா நாளும் காதலர் தினம் தானே, கண் சிமிட்டலுடன் சொன்னவன் மனைவியின் முகம் சிவப்பதை பார்த்து ரசித்தபடியே நின்றான். 6 வருடங்களான பின்பும் கணவனின் குறையாத காதலிலும் அந்த காந்த பார்வையிலுமாக மனதினுள் எழுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும் வெளிக்காட்டாதிருக்க முயன்றபடி, போதும் பார்த்தது, கிளம்புங்க, டைம் ஆச்சு என்றாள். சரி, கிளம்புறேன். ஈவினிங் உனக்கு ஏதாவது வாங்கி வரணுமா? நீயாக எதை வாங்கி வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே என்று மனதினுள் நினைத்தவள் அதை சொல்லாது, அது மட்டும் தான் குறைச்சல், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள். ஒரு வினாடி ஆச்சரியமாக பார்த்தவன் நேரமாகிவிட்டதை உணர்ந்து மேலும் எதையும் கேட்காது கிளம்பினான். அதன் பின் பிருந்தாவிற்கு நேரம் ரெக்கை கட்டி பறந்தது. இரட்டைகளான அவர்களின் குழந்தைகளை செல்லம் கொஞ்சி மிரட்டி, அதன் பின் பல் துளக்கி குளிக்க வைத்து உணவு ஊட்டிவிட்டு பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தவள் மீண்டும் மதியம் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு ஊட்டிவிட்டு தூங்க வைத்து மாலை சிற்றுண்டில் கொடுத்து முடித்த போது விஷ்ணு வீடு திரும்பினான். காலை ஷிப்டில் பணிபுரிவதால் காலை 6 மணி
மணிக்கு சென்று மாலை 3:30 வீடு திரும்புவான் விஷ்ணு. அன்றும் நேரத்திற்கு திரும்பியவனிடம் ஒரு சிறு பூவையாவது எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் பிருந்தா. இரவு கதை கேட்டபடி தூங்கி போன குழந்தைகளை படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டவள் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தபடி டிவியில் செய்திகள் கேட்டுக் கொண்டிருந்த கணவனின் அருகில் சென்று அமர்ந்தாள். அதற்காகவே காத்திருந்தவன் போல், என்ன விஷயம் கண்ணா, ஏன் இன்னைக்கு டல்லா இருக்கே? அதெல்லாம் ஒண்ணுமில்லையே. மனதில் இருப்பதை சொல்லாமல் மறைத்து பொய் சொன்னாள் அவள். இல்லை, நீ காலையில் இருந்தே வித்தியாசமாகத்தான் இருக்கே. உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் இந்த அலுப்பு? ஒண்ணுமில்லை, என்னவோ இருக்கே செல்லம். இந்த செல்லம் கொஞ்சலுக்கு எல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. வேற எதில் குறைச்சல்? ஒரு புன்னகையோடு கேட்டவன் எப்போதும் போல் அவளின் வலது கரத்தை எடுத்து அதில் மணிக்கட்டின் சற்று கீழே இருந்த அந்த தழும்பை வருடினான். கையை விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. தூங்கு. ஆனால் அதற்கு முன் உன் மனதில் இருக்கும் அந்த ஏதோ ஒரு விஷயத்தை என்னிடம் சொல். உங்களுக்கு என்னை பற்றி ரொம்ப தெரியுமாக்கும். நீங்கள் சொல்வது போல் எல்லாம் ஒன்றுமில்லை. என்றும் இல்லாத அதிசயமாக அடம் பிடிக்கும் மனைவியை ஆச்சரியமாக பார்த்த விஷ்ணு, எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு யார் சொன்னது? யார் சொல்லணும்? எனக்கே தெரியும். இதுவரைக்கும் ஒரு தடவையாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு புரிந்து என்னை கேட்காமல் நீங்களே ஒரு குண்டூசியாவது வாங்கி கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்தியதா சரித்திரம் உண்டா? பிருந்தா, நமக்கு அப்புறம் கல்யாணமானவங்க கூட மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மத்தவங்களை விடு, நம்ம விஷயம் அப்படி இல்லைடா. அது எப்படியோ போகட்டும். என் வாழ்க்கை இப்படிதான். இந்த பேச்சை விடுங்க. அவளின் சொல்லை ஏற்றுக்கொண்டது போல் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் விஷ்ணு. பிருந்தாவின் மனதில் கோபமும் எரிச்சலும் கலந்து பொங்கியது. அவள்தான் பேச்சை விட சொல்லியாகி விட்டதே. இனி அவன் பேச மாட்டான். ச்சே, ஏன் இவன்? இல்லை, இவர் இப்படி இருக்கிறார். பிருந்தா, கோபமா? உனக்கு கோபம்னு தெரியுது. நான் சொல்வதை கொஞ்சம் கேளேன். உன் கையில் இருக்கும் இந்த தழும்பு எப்படி வந்ததுன்னு நினைவிருக்கா? அவன் பிடியில் இன்னமும் இருந்த வலது கையை பார்த்தவள் பழைய ஞாபகத்தில் அது என்று தடுமாறினாள். அவளின் தடுமாற்றத்தை ரசித்தவன், தெரியும், நான் உன்னை பார்க்க வந்த அன்னைக்கு கல்யாணம் வேண்டான்னு உங்க அம்மாவிடம் நீ அடம் பிடிச்ச போது கையில் இருந்த கண்ணாடி வளையல் உடைஞ்சு வந்த தழும்பு. உனக்கு எப்படி தெரியும் என்பது போல் அவள் பார்க்க, தெரியும், உன்னை ரகசியமாக பார்க்க வந்தேன். வெள்ளிக்கிழமை நீ கோவிலுக்கு வருவேன்னு சொன்னாங்க. வந்தா நீ அங்கே உங்க அம்மாவிடம் மேலே படிக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்த. அது உங்களை பிடிக்காமல் எல்லாம் இல்லை. நீ சொல்லித்தானா கண்ணா? அது எனக்கு தெரியணும். விஷயத்திற்கு வரேன், பொறுமையாக கேள். உன்னை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு மேல படிக்க ஆசை, உடனே கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சது. ஆனால் எனக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ராஜஸ்தானில் ட்ரைனிங் வேற இருந்தது. நான் போய் வருவதற்குள் உங்க அப்பா உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து விட்டால் என்ன செய்வது? இப்படியெல்லாம் யோசிச்சுதான் அன்று உன்னை பார்க்க வந்த போது உடனே நிச்சயதார்த்தம் வைக்கணும், முடிந்த அளவு சீக்கிரமே கல்யாண நாள் பார்க்கணும்னு அம்மாவிடம் சொல்ல சொன்னேன். அமைதியாக இருந்த மனைவியை ஒரு பார்வை பார்த்து விட்டு கட்டிலில் இருந்து எழுந்து சென்று அருகே இருந்த அவனுடைய மேஜையை திறந்து சின்ன பெட்டியை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் மீண்டும் வந்து அமர்ந்தவன், இதில் என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம். தெரியலையே, சும்மா கெஸ் செய்யன். சரி, உன்னுடைய மூளை காலையில் இருந்தே ரொம்ப ஓவர் ஒர்க் செய்து இருக்கு. அதை இன்னும் தொல்லை செய்ய வேண்டாம், நீயே திறந்து பார். அவன் சொன்னதை கேட்டு முறைத்தவள் கோபத்தையும் மீறி ஆர்வம் பொங்க அதை வாங்கி திறந்து பார்த்தாள். உள்ளே சிவப்பு நிற கண்ணாடி வளையல் துண்டுகள் இருந்தன. இது என்ன தெரியுதா? அன்னைக்கு கோவிலில் உடைந்த உன் வளையல் துண்டுகள் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் சொல்லிவிட்டு எப்போதும் போல் அவளின் கரத்தை எடுத்து அந்த சின்ன தழும்பினை பரிவுடன் வருடியவன், சாரி கண்ணா, உன் ஆசையை தெரிஞ்சிருந்தும் என்னுடைய பேராசையால் உன் வாழ்க்கையை நான் மாற்றி எழுதிட்டேன். அதனால் தான் நம்முடைய இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு பிடித்ததாகவே எல்லாம் இருக்கணும்னு முடிவு செய்தேன். நான் உனக்கு தரும் சர்ப்ரைஸை விட உனக்கு பிடித்ததாக எல்லாமே இருக்கணும்னு தான் உன்னிடம் கேட்டு எப்போதும் எதையும் செய்வது வாங்குவது எல்லாம். சாரி, திரும்பவும் உன் மனதில் இருக்கும் ஆசையை புரிந்து கொள்ளாமலே
இருந்துட்டேன். அவன் சொல்வதை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தவள் அவன் பேச்சில் ஒலித்த வருத்தம் மனதை சுட, என்னங்க நீங்க நான் படிக்கணும்னு சொன்னது என்னவோ நிஜம்தான். ஆனால் உங்களை பார்த்த பிறகு, உங்களுடன் அன்று பேசிய பிறகு என்னுடைய மனசும் மாறி போச்சு. நீங்களே சொல்லியிருந்தால் கூட நான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்க மாட்டேன் என்றபடி கணவனை இறுக அணைத்து கொண்டாள். நிஜமாவா சொல்ற? நிஜமா? இத்தனை வருஷத்தில் நீயாகவே என்னை இப்படி கட்டி பிடிச்சதா சரித்திரம் உண்டா என்று பிருந்தாவை போலவே பேசி காட்டியவன் தொடர்ந்து, அவ்வளவு ஏன், நம்ம கல்யாணமான புதிதில் உன்னை என்னோட சாதாரணமாக பேச வைக்கவே எனக்கு 1-2 மாசம் ஆச்சு. இந்த கண்ணாடி துண்டுக்கு இருக்கும் மதிப்பு எனக்கில்லைப்பா என்றான். அவனின் கேலி பேச்சை கேட்டு போங்க என்று சினுங்கி அவனின் மார்பில் செல்லமாக குத்தியவள் ஒரு சில வினாடிகள் தயங்கிவிட்டு, சாரிங்க, உங்க மனசில் இருக்கும் அன்பை புரிஞ்சுக்காமல் நான் தான் லூசுத்தனமா பேசிட்டேன், சாரி. தப்பா இருக்கே. என்ன, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் எப்படி சாரி கேட்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. இது சரியே இல்லையே. இந்த சின்ன பிளாஷ்பேக் சொல்ல உங்களுக்கு 6 வருஷம் ஆச்சு. இதில் இந்த பேச்சுக்கு எல்லாம் குறைச்சல் இல்லை. ஹேய், இனிமேல் பார், உன்னை நான் ஆச்சரிய கடலில் ஆழ்த்திட்டே இருக்க போறேன். பார்ப்போம் பார்ப்போம் என்ற பிருந்தாவின் மனது கணவன் தரப்போகும் ஆச்சரியங்களை விட அவன் மனதை வென்ற கதையை கேட்ட ஆச்சரியத்தில் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. காதல் குறையே இல்லாததாக இருக்க வேண்டும் என்றில்லை, ஆனால் உண்மையானதாக இருக்க வேண்டும். பார்த்தீர்களா, உண்மையான காதல் எப்போதும் பரிசுகளில் மட்டும் இல்லை, அது புரிதலில், பரிவில், பொறுமையில் இருக்கிறது. விஷ்ணுவை போல் நம்மில் எத்தனை பேர் நம் அன்புக்குரியவர்களின் மனதை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துகிறோம். இந்த கதை உங்கள் மனதை தொட்டதா? உங்கள் காதல் கதையும் இதை போல அழகானதா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது போன்ற இன்னும் அழகான காதல் கதைகளுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.